விழிப்பாய் இருங்கள், ஆயத்தமாய் இருங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். விழிப்பாய் இருங்கள், ஆயத்தமாய் இருங்கள். எதில் விழிப்பாய் இருப்பது? ஜெபத்தில் விழிப்பாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பதில், ஜெப நேரத்தில் ஆண்டவர் உறவாடுவதில், ஜெபத்தின் வழியாக ஆண்டவருக்கு நமக்கான உறவை உண்டாக்கிக் கொள்வதிலே ஜெபத்தில் விழிப்பாய் இருக்க வேண்டும். ஜெபத்தில் விழிப்பாய் இருக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 21:36 வாசிக்கிற மனுமகன் முன்னிலையில் வழிமுறைகளாய் இருக்கும்படி எப்போதும் ஜெபத்தில் விழிப்பாயிருங்கள். ஜெபத்தில் விழிப்பாய் இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். எதில்? விசுவாசத்தில் ஆயத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமான வாழ்வில் ஆயத்தமாக இருக்க வேண்டும், மணமகளுக்குரிய அலங்காரத்தில் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் வருகின்ற பொழுது அவர் எதிர்கொண்டு போகிற மனவாட்டி கூட்டமாய், இயேசுவை எதிர்கொண்டு போகக்கூடிய மனவாட்டி கூட்டமாய், விளக்கு உடையவர்களாக, தீபம் உடையவர்களாக, எண்ணெய் உடையவர்களாக, அபிஷேகம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதான் ஆயத்தம். ஆக விழிப்பும் ஆயத்தம் எங்கே இருக்கிறதோ அந்த நேரத்தில், நினையாத நேரத்தில் இயேசு வருவார்னு சொன்னால் அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களையும் விழிப்பாய் உள்ளவர்களையும் கடவுள் அழைத்து செல்வார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.